மகாபாரத போரில் கர்ணன் மரணம் அடைந்தார். பின்பு அவரது உடலை எரியூட்ட தகனம் செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் கர்ணனின் உடல் எரியவில்லை. காரணம், அவன் செய்த தர்மம் அவனது உடலை எரிய விடவில்லை. இதை அறிந்த பகவான் கிருஷ்ணரே தானே கீழே இறங்கி தன் கையால் கர்ணனின் உடலை தகனம் செய்தார். மேலும் தன் உடலை விட்டு பிரிந்த கர்ணன் நரகத்தை நோக்கி சென்றார். இதை பார்த்த கர்ணனின் தந்தையான சூரியனார் மிகவும் வேதனை அடைந்தார். பின்பு நேரில் சென்று கிருஷ்ணனிடம் தன் மகனுக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுக்குமாறு மன்றாடினார். மற்றொரு பக்கம் தன் நண்பனுக்காக துரியோதனன் கிருஷ்ணனிடம் மண்டியிட்டு, கர்ணன் ஒரு பாவமும் அறியாதவன், அவனுக்கு இருந்த அனைத்து புண்ணியங்களையும் நீ கேட்டதற்கு இணங்க உனக்கே கொடுத்து விட்டான் கிருஷ்ணா. அதனால் கர்ணன் மகா புண்ணியவான் ஆகிவிட்டான் என்று துரியோதனன் கிருஷ்ணனிடம் கேட்டான். பின்பு கர்ணனை சொர்க்கத்துக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டான். அதற்கு கிருஷ்ணர், கர்ணன் அனைத்து மக்களுக்கும் கேட்காமலே முன் சென்று அனைத்து தர்மங்களையும் செய்து கொடைவள்ளல் என்றும் பெரும் புண்ணியத்தை அவன் பெற்றான். ஆனால் கர்ணன் அனைத்து புண்ணியங்களையும் நான் கேட்டதற்கு இணங்க எனக்கு கொடுத்தான். தர்மம் என்பது ஒருவர் கேட்காமலேயே கொடுப்பது. ஆனால் கர்ணன் அவனது புண்ணியங்களை நான் கேட்டதற்கு இணங்க கொடுத்ததால் அது எப்படி தர்மமாகும் என்று துரியோதனிடம் கேட்டார் கிருஷ்ணர். மேலும் கிருஷ்ணர் மிகவும் வருத்தத்துடன், துரியோதனா, கர்ணனை வெல்லவும் கொல்லவும் எனக்கு வேற வழியில்லை. கடைசியில் கடவுளாகிய என்னை தன் உயர்ந்த எண்ணத்தால் என்னையே கர்ணன் தோற்கடித்து விட்டான்.